இந்த பீகார்லயும் பார்த்தேன்னா, இந்த 47 லேக்ஸ் ஆஃப் வோட்டர்ஸ் வந்து இன்எலிஜிபிள் அப்படின்னு அறிவிச்ச அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, 21 லேக்ஸ் ஆஃப் நியூ வோட்டர்ஸ் தான் ஆட் ஆயிருக்காங்க. ஓகே. ஓகே. அண்ட் இப்ப என்னோட ஒரு 21 கேள்வி 21 லேக்ஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் லிஸ்ட்ல வந்து அப்ராக்ஸிமேட்லி 65,00,000 பேரை இன்எலிஜிபிள் ஆக்கியிருக்காங்க. செகண்ட் டிராஃப்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா செக் பண்ணும்போது 21 லேக்ஸ் வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 65 மைனஸ் 21 இஸ் ஈக்குவல் டூ அப்ராக்ஸிமேட்லி ஒரு 45 லேக்ஸ். 45 லேக்ஸ் ஸ்டில் இன்எலிஜிபிள் தான். 45 லேக்ஸ் 45 லேக்ஸ் இன்எலிஜிபிள் சொல்லும்போது அது வந்து எப்பவுமே ஹியூஜ் அமௌண்ட் தான். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தேன்னா, இப்போ இத எப்படி கண்டக்ட் பண்றாங்கன்னா, வீடு வீடா போயிட்டு டோர் ஸ்டெப்ல இப்ப எவ்வளோ பேரு இருக்கீங்க? ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ பேரு? யாரெல்லாம் இங்க இருக்காங்க? ஸோ இந்த மாதிரி அண்ட் இந்த ஒரு கேட்டகரில தான் சர்வே பண்ண போறாங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்துல, இப்ப நான் வந்து டிஎம்கே, இல்ல நான் பிஜேபி, இல்ல நான் ஏடிஎம்கே அப்படின்றத நான் வந்து எனக்கு அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டிய நான் வந்து அங்க காட்டணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இப்ப என்னைய செக் பண்ண வராங்க. என் வீட்ல வராங்க. என் ஒய்ஃப் இருக்காங்க, என் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. இதுல எங்க அப்பா பிஜேபி, நான் ஏடிஎம்கே, என் ஒய்ஃப் டிஎம்கே இப்படின்ற ஐடென்டிட்டி நம்ம தலையில எங்கேயும் எழுதல. எஸ் கரெக்ட். இல்ல நம்ம வீட்ல நம்ம வந்து செவுத்துல வந்து நம்ம வந்து டிஎம்கேன்னு எழுதி வைப்போமா, இல்ல ஏடிஎம்கேன்னு எழுதி வைப்போமா, இல்ல பிஜேபின்னு எழுதி வைப்போமா. சோ வரவங்க நம்மளோட லிஸ்ட்ட செக் பண்ணுவாங்க. நம்மளோட அவைலபிலிட்டி உயிரோட இருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு அந்த வேலிடேட் பண்றாங்க. சோ இதுல இது கட்சி சார்ந்த ஓட்டு, இது கட்சி சாராத ஓட்டு, இவனை எலிமினேட் பண்ணணும், இவனை எலிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு அங்க எந்த ஒரு வேலையுமே கிடையாது.